ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரீசெண்டாக வந்து குக் வித் கோமாளி உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த குக் வித் கோமாளியில் நம்மளோட ஷெஃப் வெங்கடேஷ் பட் அவர் வந்து அந்த ஷோ விட்டு விலகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த சீசன் 5ல் வந்து நான் இருக்க மாட்டேன், சீசன் 5ல் வேறு ஒரு ஜட்ஜ் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஒரு புது விஷயத்தோடு உங்களை வந்து சீக்கிரமாகவே சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த ஒரு அஃபிஷியலான அப்டேட்டை வந்து அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோவாகவுமே போஸ்ட் பண்ணியிருந்தார். அதை தொடர்ந்து நம்மளோட தாமு சார் அவருமே அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வெங்கடேஷ் பட்டோட சேர்ந்து புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், அதோட அப்டேட்டை வந்து சீக்கிரமாகவே நானும் அவரும் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் சரி, டேரக்டரும் சரி, ஓவரால் எல்லாருமே அந்த ப்ராஜெக்டை விட்டு விலகிட்டாங்க. இந்த விஷயமும் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி அப்டேட் பண்ணது தான். இவங்க எல்லாருமே விலகினதுக்கப்புறம் இவங்க வந்து புதுசாக ஒரு டிவி சேனலுக்கு வந்து போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுத்துருந்தேன். சன் டிவிக்கு போகிறாங்க அப்படின்ட்டு. அதோட பூஜையும் ரீசெண்டாக ஒரு குக்கிங் பூஜையும் நடந்துச்சு. இப்போ வெங்கடேஷ் பட் சாரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி யார் வரப்போகிறா ஜட்ஜா அப்படின்ற கேள்வி உங்கள் எல்லார் மனசுலையுமே இருக்கும். மாதம்பட்டி ரங்கராஜ் இவரை தான் வந்து நம்மளோட வெங்கடேஷ் பட் சாரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஜட்ஜாக வரப்போகிறாரு அப்கமிங் குக் வித் கோமாளி சீசன் 5ல். இவர் வந்து ஒரு ஆக்டரும் கூட, அது மட்டும் கிடையாது, ஒரு சூப்பரான ஒரு ஷெஃப்பும் கூட. பெண் குயின் அப்படின்ற ஒரு மூவியும் நடிச்சிருக்காரு. இன்னும் என்னென்ன மூவி நடிச்சிருக்காரு அப்படிங்கிறத பற்றி எனக்கு சரியாக தெரியலை. நல்லா சமைக்கக்கூடிய ஒரு ஷெஃப். அப்கமிங்கில் வெங்கடேஷ் பட் சாரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இவர் தான் வரப்போகிறாரு. நல்ல ஒரு செலெக்ஷன் தான், பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கேரக்டரில் இவர். பார்க்கலாம், வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.